வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ். ஸ்டூடெண்ட் டவுட் சீரீஸில் பார்ட் 3 தான் பார்க்குறோம். ஸோ இதில் கிட்டத்தட்ட 7 ஸ்டூடெண்ட் கேட்டிருந்த டவுட்டை கிளியர் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் கவனிங்க. மொத்த தொகை ரூபாய் 132 ஆனது 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி வீதம் 5% எனில் அசலை காண்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்க டேட்டாஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிற கவனிங்க. மொத்த தொகை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போது இந்த அமௌண்ட்டு 132ங்கிறது மொத்த அமௌண்ட்டு, ஓகேவா? ஸோ மொத்த தொகை ஏங்கிறத எடுத்துக்கலாம். 2 ஆண்டுகள் அப்படிங்கிறது என் தெரியும். அதே போல் தனி வட்டி வீதம் 5%ங்கிறது ஆறுன்னு தெரியும். அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? பிரின்சிபல் அமௌண்ட்டு இதை கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்கிறது மொத்த தொகை, ஓகேவா? ஸோ மொத்த தொகை அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? பிரின்சிபல் அமௌண்ட்டு ப்ளஸ் தனி வட்டி, இது ரெண்டையும் ஆட் பண்ணுற வேல்யூ தான் வரும். பிரின்சிபல் அமௌண்ட் நம்மளுக்கு தெரியாது. அதே போல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? PNR டிவைடட் பை 100, ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது இன்னும் ஒரு ஸ்டெப் நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும் காமனாக P வேல்யூ காமனாக எடுத்துக்கிறோம். அப்போ 1 ப்ளஸ் இங்கே NR டிவைடட் பை 100, ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் கொடுத்துருக்க டேட்டாஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும், ஓகேவா? ரைட். அமௌண்ட் என்ன? 132 ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் பிங்கிற நோட் பண்ணுறோம். 1 ப்ளஸ் என் வேல்யூ 2 ஆண்டுகள். ஆர் வேல்யூ என்ன? இங்கே ஆர் வேல்யூ கொடுத்துருக்கிறது 5%. அப்போ இங்கே 5 சப்ஸ்டிட் பண்ணிடலாம். டிவைடட் பை 100, ஓகேவா? ஸோ அப்போ இங்கே நம்ம சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் பி வேல்யூ நோட் பண்ணுறோம். 1 ப்ளஸ் 10 டிவைடட் பை 100. நெக்ஸ்ட்டு சிம்பிளை பண்ணும்போது இங்கே 1/10ன்னு இருக்கும். அப்போது 10 + 1 11ங்கிற வருமா? ஸோ P இன்ட்டு 11/10ன்னு இருக்கும் இந்த சைடு 132ன்னு இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிரின்சிபல் அமௌண்ட் தான் தேவை. அப்போ இந்த வேல்யூ அப்படியே தலையிலாக மாறுமா? அப்போ 132 இன்ட்டு 10 டிவைட் பை 11 மாறும். ஈக்குவல் டு இந்த சைடு இதுதான் பிரின்சிபல் அமௌண்ட்டு. சிம்பிளை பண்ணுங்கள். இப்போ 11 நோட் பண்ணுறோம். 11 நோட் பண்ணிடுறோம். பேலன்ஸ் 2 வரும். 22ல் 2 டைம்ஸ் இருக்கும். அப்போ 12 × 10 120. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் என்ன? 120 அப்படிங்கிறத இதில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே ஆப்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் 120 அப்படிங்கிறதான் இதோட பிரின்சிபல் அமௌண்ட்டு, ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அடுத்து 2வது ஸ்டூடெண்ட் கேட்டிருந்த இந்த கொஸ்டின் நம்பர் 28, 29, 30 இந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது ஃபஸ்ட்டு பார்ட்லேயே அதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இங்கே கொஸ்டின் நம்பர் 28, 29, 30, ஓகே. இப்போ 28 கொஸ்டின் என்ன? ஒரு வங்கியில் 6 மாதங்களுக்கு முதலீடு செய்யப்பட்ட அசல் ரூபாய் 2500க்கு வட்டி ரூபாய் 100 கிடைத்தது. அதே வட்டி வீதத்தில் 9 மாதங்களுக்கு அசல் ரூபாய் 3200க்கு கிடைக்கும். வட்டி எவ்வளோ அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க? 6 மாதங்களுக்குன்னு கொடுத்துட்டாங்களா? ஸோ இதை என் வேல்யூ நம்ம எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு முதலீடு செய்யப்பட்ட அசல் வேல்யூ 2500, இது பிரின்சிபல் அமௌண்ட்னு எடுத்துக்கிறோம். வட்டி இங்கே 100 சொல்லியிருக்காங்களா? இந்த வேல்யூ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதிலேருந்து ஆர் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த கொடுத்துருக்க டேட்டாஸில் வந்து ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சிடணும். அதுக்கு அடுத்து தான் அடுத்த செட்டு கேட்டிருக்கிறதுக்கு இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம், ஓகேவா? இப்போ இங்கே இதே போல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100 அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ அப்போ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ 100, பிரின்சிபல் அமௌண்ட்டு 2500 இன்ட்டு என் வேல்யூ என்ன? 6 மாதங்கள். இப்போ மாதங்கள்னு இருந்துச்சு அப்படின்னா அதை டிவைடட் பை 12 நோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா. ஸோ டிவைட் பை 12, ஆர் வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, இன்ட்டு இங்கே டிவைடில் 100 நம்ம நோட் பண்ணிடுறோம், ஓகேவா? இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இந்த 2 0 இங்கே இருக்க 2 0 கேன்சல் பண்ணிடுறேன். 1 6 ஈராரா 12, அடுத்து 25, இங்கே 4 × 25 100, ஓகேவா? இப்போ ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த 2ங்கிற வேல்யூ இந்த சைடு போகும்போது மல்டிப்புளாக மாறும். அப்போது ஆர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 × 2 8%. இப்போ ஆர் வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன் 8%ங்கிறது. இங்கே தான் நம்ம அடுத்த பார்ட்டுக்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம், ஓகே. அசல் வேல்யூ 3200, ஓகேவா? ஸோ அப்போ அது இதே போல் PNR/100 இதே ஃபார்முலாவிலே நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். பிரின்சிபல் அமௌண்ட்டு 3200 இன்ட்டு என் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 9 மாதங்கள். அப்போ என்ன பண்ணணும்? 9/12 நோட் பண்ணிக்கலாம். இன்ட்டு ஆர் வேல்யூ 8 நோட் பண்ணியாச்சு.
அதே போல் டிவைடட் பை 100 நோட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு சிம்பிளை பண்ணோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். எப்படி சிம்பிளை பண்ணலாம்? ஸோ இந்த 2 0 இங்கே இருக்க 2 0 கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்து 3ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 4 12. அடுத்து 4ஆல் கேன்சல் பண்ணும்போது 1 4 2 8. ஓகேவா? ஸோ இன்னும் நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் என்ன? 32 3 × 2. அப்போ என்ன வரும்? 2 6. அப்போ 6 × 32ங்கிறத நம்ம நோட் பண்ணுவோம். இங்கே 2 12, 12க்கு 2 பேலன்ஸ் 1, 3 18 1 19, 192 ரூபா அப்படிங்கிறதா அந்த அமௌண்ட்டு. ஸோ வட்டி அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி 192ங்கிறதா கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 29வது கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒரு தொகைக்கான தனி வட்டியானது 5 வருடத்தில் ரூபாய் 200 அடைகிறது. அடுத்த 5 வருடத்தில் முதலீடு தொகையானது 3 மடங்காகிறது எனில் 10 வருடம் முடிவில் கிடைக்கும் மொத்த வட்டி தொகை என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு ஒரு 5 வருஷத்தில் அவருக்கு எவ்வளோ அமௌண்ட்டாக கிடச்சிருக்கு? வட்டி அமௌண்ட்டு 200ன்னு கிடச்சிருக்கு. அதே இது அடுத்த 5 வருடத்தில் முதலீடு, ஓகே, முதலீடு 3 மடங்காக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது அடுத்த 5 வருஷத்தில் முதலீடு 3 மடங்காக மாறினாலும் அதே போல் வட்டியும் 3 மடங்காக மாறிடும். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்டு. அப்போ அடுத்த 5 வருஷத்தில் வட்டி மட்டும் 3 மடங்காக மாறுச்சு அப்படின்னா எவ்வளோ வரும்? அடுத்த 5 வருஷத்தில் 600ங்கிறது வட்டி அமௌண்ட்டாக கிடைக்கும். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? மொத்தம் 10 வருஷத்தில் எவ்வளோ மொத்த வட்டி தொகையும் கேட்குறாங்க. அப்போ ஏற்கனவே 5 வருஷத்தில் 200 ரூபா, அடுத்த 5 வருஷத்தில் 3 மடங்காக மாறி 600ன்னு கிடச்சிருக்கு. அப்போ 200 + 600 800 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ 800ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். இதில் வேறு எந்த டேட்டாவுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, பிரின்சிபல் அமௌண்ட்டுங்கிற கொடுக்கல. ஸோ அதனால் இந்த வட்டி அமௌண்ட் கிடச்சிருக்கு, இத்தனை மடங்காக மாறி இருக்குது அப்படிங்கிற கான்செப்டை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ஆப்ஷன் ஏ தான் இதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 30வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒருவர் ரூபாய் 2600 3 வெவ்வேறு பகுதிகளாக 4%, 6% மற்றும் 8% தனிவட்டி வீதத்தில் முதலீடு செய்கிறார். ஒரு வருட முடிவில் 3 வகையான தொகைகளுக்கும் ஒரே அளவிலான தனிவட்டி பெறுகிறார் எனில் 4% வட்டி வீதத்திற்கு செய்த முதலீடு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான கணக்கு தான். கவனமாக நோட் பண்ணி இதற்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அசல் அமௌண்ட் என்ன? 2600ன்னு மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ இதில் டிஃப்ரெண்ட்டாக இங்கே பிரிச்சுக்கிறாரு, 3 பகுதிகளாக பிரிச்சுக்கிறாரு. முதல் பகுதிக்கு 4%, ரெண்டாவதுக்கு 6%, மூணாவதுக்கு 8%ங்கிறது கொடுக்குறாரு. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த 3 வேல்யூயும் நம்ம எக்ஸு ஒய் இசட்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ 3க்கும் கிடைக்கக்கூடிய தனிவட்டி வேல்யூங்கிறது இங்கே ஈக்குவல் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா என் வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே 1 வருடம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது 3 வட்டியுமே ஒரே அளவிலான தனி வட்டி பெறுகிறார் மென்ஷன் பண்ணிட்டாங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்? முதல் அசல் அமௌண்ட், அதாவது ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ, அது இந்த மாதிரி கூட நீங்கள் நோட் பண்ணலாம். இப்போ எக்ஸ் ஒய் இசட்டுங்கிற நம்ம நோட் பண்ணிட்டோமா? அப்போது ஃபஸ்ட்டு எக்ஸுங்கிற அமௌண்ட்டுக்கான தனி வட்டி எக்ஸு PNR/100 தானே. ஸோ எக்ஸு என் வேல்யூ 1, ஆர் வேல்யூ பார்த்திங்கன்னா 4 /100 இது கிடைக்கக்கூடிய தனி வட்டி. அதே போல் ரெண்டாவது தனி வட்டி ஒய் இன்ட்டு ஒரே வருஷம்தான், எத்தனை சதவீதம்? 6% /100 இது ரெண்டாவது அமௌண்ட்டுக்கு. மூணாவது அமௌண்ட்டுக்குன்னு பாருங்கள் இசட், இதே போல் 1 நோட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 8%ங்கிற நோட் பண்ணலாம் /100. அப்போ 3 வட்டியுமே சமம் அப்படின்னு மென்ஷன் பண்ணனால அந்த PNR/100ங்கிறத 3க்குமே நம்ம ஈக்குவலாக மென்ஷன் பண்ணிடுறோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா டிவைடில் இருக்க 100லாம் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 4x இருக்கும், இங்கே 6y அப்படின்னு இருக்கும், அடுத்தது 8z அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதையும் நம்ம 2ஆல் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 2x = 3y = 4z அப்படிங்கிற இருக்கும். ஓகேவா? ஸோ இது பேசிக்கான ஸ்டெப் தான். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு 4% வட்டி இதுக்கான முதலீடு என்னன்னு கேட்டாங்களா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு 4%க்கான அமௌண்ட்டை எக்ஸ்ன்னு வச்சுருக்கோமா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒய்ங்கிற டேமையும் நம்ம எக்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இசட்டுங்கிற டேமையும் நம்ம எக்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி எக்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கான்செப்ட்டுக்கு இதை ரெண்டையும் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் கவனிங்க, ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்னு தனியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா 2x = 3y அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒய் வேல்யூ நம்ம எக்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது இந்த வேல்யூ என்ன ஆகும்? இந்த ஒய்ங்கிற மட்டும் இந்த சைடு இருக்கும், ரிமைனிங் 3 வேல்யூ இங்கே டிவைடில் மாறிடும். அப்போது 2x / 3
இது ஒய்ங்கிற வேல்யூவை நான் எக்ஸுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குங்கிறத நான் நோட் பண்ணிட்டேன். அதே கான்செப்டில் தான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இசட்டையும் எக்ஸை கன்வெர்ட் பண்ண போகிறேன். அப்போ இதை ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்ண போகிறேன். எப்படி நீ ஈக்குவேட் பண்ணலாம், 2x = 4z அப்படின்னா நம்மளுக்கு தேவை இசட் மட்டும்தான் வச்சுக்கிறோம். அப்போ இசட் வேல்யூங்கிறது 2x/4ன்னு மாறும். இதை சிம்பிளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், 2 அப்படிங்கிற வருமா. அப்போ இசட்டோட வேல்யூ x/2. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஒய்ங்கிற டேமுக்கு பதிலாகவும் நம்ம எக்ஸாக மாற்றிட்டோங்கிற புரிஞ்சுக்கலாம். அடுத்தது இசட்டுங்கிற டேமுக்கு பதிலாகவும் எக்ஸாக மாற்றிட்டோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இது எதுக்காக நான் இங்கே எக்ஸாக மாற்றிருக்கேங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன பாயிண்ட்டுங்கிறதுனா இங்கே 4% வட்டி விதத்துக்கு முதலீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதனால நம்ம இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோமா 4%, அதனால நான் இங்கே எக்ஸ்னே கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஒருவேளை இதவே நல்லா கரெக்டாக நீங்கள் புரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா 6%க்கான முதலீடு என்னன்னு கேட்டாலும் 8%க்கான முதலீடு என்னன்னு கேட்டாலுமே என்ன டேம்னு வச்சுருக்கோமோ அதை இங்கே நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ இன்கேஸ் 6% வட்டி அப்படின்னா ஒய்ங்கிற நம்ம எடுத்துக்கிறோமா, அப்போ எல்லா டேமே எக்ஸையும் நம்ம ஒய்யாக மாற்றிக்கலாம், இசட்டையும் நம்ம ஒய்யாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கன்வர்ஷன் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ இன்னும் நம்ம முக்கியமானது என்னென்னா இந்த 3 நம்ம தனித்தனி அமௌண்ட்டாக பிரித்தோமா, எவ்வளோ அமௌண்ட்டை 2600. ஓகேவா. ஸோ 2600ங்கிற அமௌண்ட்டு தானே. எஸ், 2600ங்கிற அமௌண்ட்டை நம்ம இந்த எக்ஸுங்கிறத பிரித்தோம், அடுத்து ஒய்ன்னு பிரித்தோம், அடுத்து இசட்டும் பிரித்தோம். இந்த 3 தனித்தனியாக பிரித்த வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். இந்த 3 தனித்தனியாக பிரித்த வேல்யூ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ தான் வரும், 2600ங்கிறதா வரும். ஸோ இது இங்கே அடுத்து நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்டு இதுதான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இங்கே எல்லாத்தையும் தனித்தனி வட்டிங்கிற கொடுத்ததுனால தனித்தனி அமௌண்ட்டுன்னு பிரிச்சிருக்கனால எக்ஸு ஒய் இசட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 3 தனி வட்டியும் ஒரே தனி வட்டி அளவாக கிடச்சதுனால இந்த PNR/100 நம்ம ஈக்குவேட் பண்ணி ஒரு வேல்யூ எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ இசட் வேல்யூ எதுக்கெல்லாம் ஈக்குவல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு அடுத்தது இங்கே 4% வட்டின்னு கேட்டதுனால 4%க்கு பிரிச்சிருக்க அமௌண்ட்டு எக்ஸு. ஓகேவா. அப்போ எல்லாத்தையும் நம்ம இங்கே எக்ஸாக மாற்றிடுறோம். நெக்ஸ்ட்டு மொத்த தொகையில் தான் இந்த எக்ஸு ஒய் இசட்னு நம்ம பிரிச்சிருக்கோம். அப்போ 3ஐயும் நம்ம ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், 2600ங்கிற கிடைக்கும். ஓகே. ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸுங்கிற வேல்யூ இங்கே அப்படியே நோட் பண்ணிடலாம். ஒய்ங்கிற டேமுக்கு பதிலாக நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம், இங்கே கவனிங்க, y = 2x/3 மென்ஷன் பண்ணோமா, அப்போது 2x/3ங்கிற நோட் பண்ணிடலாம். ப்ளஸ் இசட்டுங்கிற டேமுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துருக்கோம், x/2ன்னு எடுத்துருக்கோமா, அப்போது x/2 = 2600 நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் தான், ஆனால் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இதற்கான ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. இப்போ இதை நம்ம சிம்ப்ளை பண்ணணும். எப்படி சிம்ப்ளை பண்ணலாங்கிறத கவனிக்க. ஃபஸ்ட்டு இது எல்லாத்துக்கான எல்சிஎம் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா நம்மளுக்கு இங்கே 6 அப்படிங்கிற கிடைக்குமா. ஸோ 6 நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போ இங்கே என்ன வரும், 6xன்னு வரும். ப்ளஸ் இங்கே 3ஓட 2 மல்டிபிள் பண்ணால் தான் 6ன்னு கிடைக்கும். அப்போ மேலேயும் 2 மல்டிபிள் பண்ணால் 4xன்னு கிடைக்கும். ப்ளஸ் இங்கே 2ஓட 3 மல்டிபிள் பண்ணால் தான் 6ன்னு கிடைக்கும். அதே போல் இங்கேயும் 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 3xன்னு கிடைக்கும். இந்த வேல்யூ 2600க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த 6 வேல்யூ இந்த சைடு மல்டிபிளாக மாறிடும். அப்போது ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 6x + 4x + 3x = 2600 × 6. ஓகேவா. ரைட். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 13xன்னு வருமா. ஸோ 13x வேல்யூ 2600 × 6. இதிலேருந்து எக்ஸோட வேல்யூ இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிங்க, இந்த 2600ஐயும் 6ஐயும் நீங்கள் மல்டிபிள் பண்ண வேணாம், அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம சிம்ப்ளை பண்ணும்போது இங்கே எக்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. அப்போ 2600 × 6/13. ஸோ இதை சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சலாமா. இப்போ 13 × 2 26. அப்போ இங்கே 200 வரும். 200 × 6 2 × 6 12. ஸோ 12ஓட 2 0. அப்போது 1200ங்கிறதான் இந்த எக்ஸோட அமௌண்ட்டு. புரியுதுங்களா. ஸோ 1200 தான் இந்த 4% வட்டி. அதுக்கடுத்தது ஒவ்வொரு அமௌண்ட்டும் பிரிச்சுருப்பாங்க. அடுத்தடுத்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற அப்படி இங்கே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 1200ங்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் நம்ம ஷார்ட்கட்டுங்கிறது எதிர்பார்க்க முடியாது. நம்ம ஸ்டெப்பை புரிஞ்சுக்கிட்டு அது எந்த அளவுக்கு நம்ம ஸ்பீடாக சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ரைட். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம
இதில் ஒரு ஸ்டெப்பு அவங்களுக்கு புரியலை. ஸோ இருந்தாலும் அந்த சம் என்ன அப்படிங்கிற பார்த்து அதை ஃபுல்லாகவே சால்வ் பண்ணி சொல்லிடலாம். எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு எப்படி அடுத்த ஸ்டெப்பு நம்ம கொண்டு வந்தோம் அப்படிங்கிறதும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான். ஒரு குறிப்பிட்ட தொகையானது தனி வட்டி வீதத்தில் 5½ ஆண்டுகளில் 612ஆகவும் 3 ஆண்டுகளில் 522ஆகவும் மாறுகிறது எனில் அசல் என்ன அப்படிங்கிற இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்க அந்த 5½ ஆண்டுகள் ஒரு தொகைங்கிறதான் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ எக்ஸாக்ட் வேல்யூங்கிற மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது எவ்வளோ மாறி இருக்குங்கிறதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு தொகைங்கிறது 5½ வருஷத்தில் எவ்வளோ மாறிடுச்சு? 612 மாறிடுச்சு. அடுத்து 3 ஆண்டுகளில் ஆக்சுவலாக எவ்வளோ மாறி இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க? 522 மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து பெரிய ஆண்டு வேல்யூ ஃபஸ்ட் நோட் பண்ணுங்கள். 5½ ஆண்டுகளில் அது எவ்வளோ மாறி இருக்குது? 612. அடுத்து 3 ஆண்டுகளில், ஸோ 3 ஆண்டுகளில் அது எவ்வளோ மாறி இருக்குது? 522 மாறி இருக்குது. இப்போ நீங்கள் கவனிக்கணும், இப்போது தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் அசல் அமௌண்ட்டு எப்பயுமே மாறாது. அது ஸ்டார்டிங்கில் ஒரு 1000 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணது ஒவ்வொரு வருஷமும் அது 1000 ரூபா தான் அசல் அமௌண்ட்டாக இருக்கும். பட் ஒவ்வொரு வருஷமும் அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து அந்த வட்டிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ 3 வருஷத்தில் 522 இருந்தது, 5 வருஷத்தில் 612 இருக்குது அப்படின்னா இதுக்குரிய டிஃப்ரென்ஸான அமௌண்ட்டுங்கிறது எந்த அமௌண்ட்டு? வட்டி அமௌண்ட்டு தான். ஓகேவா? அப்போ அந்த வட்டி அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கணும். 5 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 2½ வருஷம். ஓகேவா? 2½ ஆண்டுகள். இப்போது இதில் இருந்து டிஃப்ரென்ஸ் நம்ம நோட் பண்ணோம். இங்கே 0ங்கிறது வரும். அடுத்து இங்கே 1 11 11ல் 2 போனுச்சுன்னா பேலன்ஸு 9. ஓகேவா? அப்போது 90ங்கிறது தான் இங்கே 2½ வருஷத்தில் கிடச்சிருக்க வட்டி அமௌண்ட்டு. ஓகேவா? 90 கரெக்டாக. இப்போ 0 போயிடும். அடுத்து 11 11க்கு 2 போனுச்சுன்னா பேலன்ஸ் 9. ரைட். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வட்டி அமௌண்ட்டுங்கிறத நம்ம ஒரு வேல்யூவோட மொத்த தொகையோட நம்ம மைனஸ் பண்ணால் அசல் வேல்யூ கிடச்சிடும். அதான் இப்போ அசல் விச் ஈக்குவல் டு பிரின்சிபல் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது, பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு பார்க்குறோம். இதில் இருந்து பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொத்த வேல்யூ அமௌண்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கிடைக்குமா? அப்போ வட்டி வேல்யூ அது எதோட மைனஸ் பண்ணுறோம்? நம்ம அசலோட மொத்த தொகையோட மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு கிடச்சிரும். அதே போல் தான் 3 ஆண்டுகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் வட்டியான அமௌண்ட் வந்துட்டு 2½ வருஷம் தான் இருக்குது. அப்போ மீதி ஒரு 1/2 வருஷத்துக்கான வட்டி மட்டும் எவ்வளோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதோடு நம்ம ஆட் பண்ணோம்னா 3 வருஷத்துக்கான மொத்த தொகையும் இருக்குது. 3 வருஷத்துக்கான மொத்த தொகை 522ன்னு இருக்குது. 3 வருஷத்துக்கான வட்டி வேல்யூ இங்கே நம்ம மைனஸ் பண்ணிடலாம். ஓகே, இந்த 1/2 வருஷம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதான் இங்கே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ இதில் நீங்கள் 2½ வருஷம் அப்படிங்கிறது எத்தனை 1/2 வருஷம்? 5 1/2 வருஷமா? ஓகேவா? இதை இல்லை அப்படி இல்லை அப்படின்னா இங்கே 5/2 அப்படின்னு வரும். ஓகேவா? 5/2 அப்படி தானே? 2 4 4 + 1 5. அப்போ 5/2 ஆண்டுகள் ஈக்குவல் டு 90. நம்மளுக்கு தேவை அரை ஆண்டுகள் தான். அப்போ 1/2 மட்டும் வச்சிடலாம். இந்த 5ங்கிற வேல்யூவை ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போது மல்டிபிளாக இருக்குது இந்த சைடு வரும்போது டிவைடாக மாறும். அதனால் இங்கே /5ங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். இப்போ சிம்பிளை பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரும்? 18ங்கிறது வருமா? ஸோ ஒரு டைம் வரும். அடுத்து 40 40 × 5 40 /5 அப்படின்னு பார்த்தோன்னா 8ன்னு இருக்கும். அப்போ 1/2 வருஷத்துக்கான வட்டி 18 ரூபா. ஓகேவா? இப்போ இங்கே 2½ வருஷத்துக்கான வட்டி 90 ரூபா, 1/2 வருஷத்துக்கான வட்டி 18 ரூபா. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? 108 ரூபா வரும். இந்த 108ங்கிறது 3 வருஷத்துக்கான வட்டி அமௌண்ட்டு. ஓகேவா? 3 வருஷத்துக்கான வட்டி அமௌண்ட். இந்த 2 வேல்யூ கண்டுபிடிக்கிறது, அதாவது வட்டி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ஸ்டெப்புங்கிறத பார்க்குறோம். இப்போ நீங்கள் கவனிங்க, 522 மொத்த தொகை, இது 3 வருஷத்துக்குரியது. 3 வருஷத்துக்கான வட்டி அமௌண்ட்டு 108. இதை மைனஸ் பண்ணோம்னா அசல் வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருமா? ஸோ 12ல் 8 போனுச்சுன்னா பேலன்ஸ் 4. இங்கே 1 தான் இருக்குது. அடுத்து இங்கே 5ல் 1 போனுச்சு அப்படின்னா 4. அப்போ 414ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். 414 தான் இதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ அப்போது இந்த ஆண்டு மொத்த தொகை 2 செட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 2க்கு நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம்னா அந்த டிஃப்ரென்ஸான வேல்யூ வட்டிக்கான வேல்யூ. ஓகேவா? இது நம்ம வட்டின்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? இந்த வட்டிக்கான வேல்யூவை நம்ம மொத்த தொகையோட மைனஸ் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம், அவங்க கொடுத்துருக்க ஆண்டு மொத்த தொகை ஆண்டும் வட்டிக்கான ஆண்டும் சமமாக இருக்கணும். சமமாக இருந்தால் தான் நம்ம 2க்கும் டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கும்போது அசல் வேல்யூ கிடச்சிரும். ஓகே, இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
அடுத்து இந்த ஸ்டூடெண்ட் 95வது சம கிளியர் பண்ணுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்க. ஸோ இதில் 95வது சமம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தொகைக்கு 6% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி ரூபாய் 120 ஆகிறது. அதே வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி ரூபாய் 90 எனில் தொகை எவ்வளவு அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது உண்மையிலே வந்துட்டு கொஞ்சம் யோசிக்க வேண்டியதான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் லாஜிக்கலாக இடிக்குது தான். ஃபஸ்ட்டு 2 வருஷத்தில் தனி வட்டி 120 ரூபான்னு கிடச்சிருச்சு அதே தனி வட்டி வீதத்தில். அப்போது ஒரு தொகையும் மாறலை, அதோட வட்டி வீதமும் மாறலை, அதே வட்டி வீதம் மென்ஷன் பண்ணிட்டாங்களா. 2 வருஷத்துலேயே 120 கிடச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக 3 வருஷத்தில் இந்த 120 விட அதிகமாக தான் இருக்கணும். பட் இங்கே 90ன்னு வந்துருச்சு. ஓகே, இதுவே அந்த லாஜிக்கலாக தப்பு. அப்போ கொஸ்டின் தான் எதுவும் மிஸ்டேக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிசியில் இதே பர்டிகுலர் கொஸ்டின் இதே வேல்யூவில் கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே அவங்களே கொடுத்துருக்கிறது தவறான நம்பர் தான். ஸோ இதையும் வச்சு எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிறது தான். இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது என்ன, 6% வட்டி 2 ஆண்டுகள், இதுக்கு கிடச்சிருக்க தனி வட்டி 120னா அசல் வேல்யூ எவ்வளோங்கிறது தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறோம். அப்போ என்ன வரும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100 இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அசல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ என்ன 120 ஈக்குவல் டு பிரின்சிபல் நம்மளுக்கு தெரியாது, N வேல்யூ 2, R வேல்யூ 6% டிவைடட் பை 100. ஸோ இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 6 12 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதுவே 12ன்னு இருக்கும். இந்த 12 வேல்யூ இந்த 12 வேல்யூ கேன்சல் ஆகிடுச்சுன்னா 10. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட்டு 10 × 100 1000. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட்டு இங்கே 1000 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த 1000ங்கிற வேல்யூவை நம்ம ஒருவேளை அடுத்ததுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வேல்யூ மாறும். அப்போ அடுத்தது என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அதே வட்டி வீதங்கிற கொடுத்துருக்காங்களா. அப்போ 6% வட்டி வீதம் 3 ஆண்டுகள் 90 ரூபாய்க்கு எவ்வளோ அசல் அமௌண்ட் அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால மறுபடியும் இதே PNR பை 100லே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இந்த 1000 ரூபாங்கிற வேல்யூ யூஸ் பண்ணாமலே. அப்போ இங்கே என்ன வரும், 90ங்கிறது வட்டி அமௌண்ட்டு, பிரின்சிபல் அமௌண்ட் நம்மளுக்கு தெரியாது, N வேல்யூ 3 ஆண்டுகள், R வேல்யூ 6% டிவைடட் பை 100. இதையும் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 3 3 9 அப்போ 30, 1 6 5 30. அப்போ 5 × 100 500ங்கிறது தான் இந்த கால்குலேஷன் படி பிரின்சிபல் அமௌண்ட்டாக கிடைக்குது. ஓகே, அப்போ 2 விதங்களில் யோசிக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ இதுக்குரிய அந்த ஒரிஜினல் டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் எங்கே அப்படின்னு சர்ச் பண்ணும்போது எனக்கு கிடச்சது இந்த கொஸ்டின் தான் கிடச்சது. கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்குது, நானே செய்து எடுக்கலாமா அப்படிங்கிற யோசித்தேன். ஸோ இருந்தாலும் நீங்கள் பாருங்கள், இங்கேயுமே அவங்க இதே கால்குலேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு தொகைங்கிறது மென்ஷன் பண்ணிட்டாங்க, ஒரு தொகை 6%, 2 ஆண்டுகள், தனி வட்டி 120ன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதே வட்டி விதத்தில் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி ரூபாய் 90ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவனுக்கு அப்போ 90ன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு இதற்கான ஆன்சரும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க 500ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது யோசிக்க வேண்டியது தான். நீங்கள் இதே தவறான டேட்டாஸ்லேயே கொஸ்டின் கேட்டிருந்தாலும் நீங்கள் ஆன்சர் அதே அவங்க பேட்டர்ன் அவங்க கொடுத்துருக்க அதே பேட்டர்ன்லேயே ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. ஓகேங்களா, இப்போ இதே இது இன்னொரு பார்ட்டில் என்ன அப்படின்னா இந்த இடத்துல 90ங்கிறது பதிலாக 180ங்கிற வரும். இது லாஜிக்கலாக கரெக்டு தான். ஏன்னா 2 வருஷத்தில் 120 அப்படின்னா கண்டிப்பாக 3 வருஷத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகேவா, அப்போ இங்கே 180ங்கிறது கொடுத்துருக்கிறது கரெக்டானது தான். ஓகே, ரைட்டு. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த ஸ்டூடெண்ட் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன கொஸ்டின்ங்கிறத கவனிங்க. ஒருவர் ஒரு தொகையை 2.5 ஆண்டுகள் 12% வட்டிக்கு விடுகிறார். அதே தொகையை 3 ஆண்டுகள் 10% என்ற வட்டி விதத்தில் கொடுக்கும்போது ரூபாய் 40 வட்டி குறைவாக பெறுகிறார் எனில் அசல் எவ்வளோ அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இங்கேயும் என் வேல்யூ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. ஸோ என் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 2.5 ஆண்டுகள் 12% வட்டி வீதம். அதே போல் அடுத்த ஆண்டுகள் பார்த்தோம்னா 3 ஆண்டுகள் 10% வட்டி. இதுக்கு என்ன வட்டி கிடச்சிருக்கோ ஏற்கனவே கிடச்ச வேல்யூலேருந்து இன்னொரு வேல்யூங்கிறது 40% குறைஞ்சிருக்கு, 40 ரூபா குறைஞ்சிருக்கு. ஸோ குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதோட அசல் வேல்யூ என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு என் வேல்யூ இந்த மாதிரி கலப்பு பின்னத்தில் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ 2 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு பின்னமாக மாற்றணும். எப்படி மாற்றலாம், ஸோ 2 × 2 4, 4 + 1 5. அப்போது 5/2ங்கிறது ஃபஸ்ட்டு என் வேல்யூ. ஓகேவா, அடுத்தது 3 ஆண்டுகள் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. ஸோ 3 ஆண்டுகள் மென்ஷன் பண்ணும்போது 3 1/2 இதுவும் கலப்பினத்தில் இருக்குது, இதுவும் நம்ம பின்னமாக மாற்றணுமா. அப்போ 2 6, 6 + 1 7, அப்போ 7/2ங்கிறது அடுத்த வேல்யூ.
ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு இதுக்கு கிடச்ச வேல்யூ, செகண்டுக்கு கிடச்ச வேல்யூ, இதுக்கான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 40 ரூபா கம்மியாக இருக்குன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பெரிய வேல்யூ என்னவோ அதை தான் இங்கே நோட் பண்ணுறேன். 3 வருஷங்கிறதான பெருசு. அப்போது 3 வருஷத்துக்கு என்ன அசல் அமௌண்ட்டுங்கிறத நம்ம நோட் பண்ணுறோம். அதே தொகைங்கிறதான மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதே தொகை. அப்போது ஃபஸ்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட் நான் நோட் பண்ணிட்டேன், பிங்கிற வேல்யூ தான். இன்ட்டு 2.5 ஆண்டுகள் 3 ஆண்டுகளை நம்ம 7/2ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இன்ட்டு எத்தனை சதவீதம்? 10%. ஓகே, கரெக்டாக வேல்யூ கரெக்டாக நோட் பண்ணணும். எது பெரிய வேல்யூ அதை நோட் பண்ணிவிட்டு டிவைட் பை 100ங்கிறதானா. ஸோ டிவைட் பை 100 மைனஸ் இன்னொரு வட்டி. வட்டி கிடச்சது குறைவாக இருந்ததுனால இங்கே நான் மைனஸுங்கிற யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இன்கேஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ளஸ்ன்னு யூஸ் பண்ணலாம், குறைவாக இருந்தது அப்படின்னா மைனஸ்ன்னு யூஸ் பண்ணலாம். ஸோ அதே வட்டி அதே பிரின்சிபல் அமௌண்ட் தான். பட் காலம் பார்த்தீங்க அப்படின்னா 5/2 எத்தனை சதவீதம்? 12% வட்டி. ஓகேவா? டிவைட் பை 100ங்கிற நோட் பண்ணிடலாம். இது ரெண்டுக்கான வித்தியாசம் எவ்வளவு? 40. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டை தான் புரிஞ்சுக்கணும். ரெண்டுக்கான வித்தியாசம் வட்டி குறைவாக இருக்குன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்களா, அதனால 2 வட்டிக்கான வித்தியாசங்கிறது கண்டிப்பாக இந்த 40ங்கிறதா இருக்கும். ஓகே, இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். இதை சிம்ப்ளை பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். ஸோ எப்படி சிம்ப்ளை பண்ணலாம்? இங்கே 100, இந்த ஒரு 0 வேல்யூ, இந்த ஒரு 0 வேல்யூ கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 7p டிவைட் பை 20 அப்படிங்கிறது இருக்கும். மைனஸ் இங்கே இந்த 2ங்கிறத கேன்சல் பண்ணலாம், இங்கே 6 அப்படின்னு வரும். இந்த 5ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 20 அப்படிங்கிற வரும். ஓகேவா? அப்போது மேலே 6p, அதாவது மைனஸ் 6p டிவைட் பை 20 அப்படின்னு இருக்கும், ஈக்குவல் 40. ஓகே, இப்போ 7pயில் 6p போன்ஸா பேலன்ஸ் பிங்கிற வேல்யூ தான். இங்கே ரெண்டுக்குமே நம்ம காமனாக எடுத்துருமா 20. அந்த 20 வேல்யூ இந்த சைடு மல்டிபிளாக மாறிடுமா? அதாவது இங்கே காமனாக 20 அப்படிங்கிறது இருக்கும், இங்கே 7p மைனஸ் 6p அப்படிங்கிறது இருக்கும், ஈக்குவல் டு 40ன்னு இருக்கும். அப்போ இங்கே காமனாக இருக்கிறது 20, இந்த சைடு மல்டிபிளாக மாறிடும். அப்போ p வேல்யூ 40 × 20 இருந்தாங்க 8. அப்போது பிரின்சிபல் அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா 800 ரூபா. ஓகேவா? ஸோ இந்த 800ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு தான். ஓகேவா? ஒரு 2 வட்டி வேல்யூ கிடைக்குது, அந்த வட்டிக்கான வித்தியாசம், அதாவது குறைவாக இருக்குது வித்தியாசம், இந்த மாதிரி மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மைனஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? 2 வட்டிக்கான மைனஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்து நீங்கள் சிம்ப்ளை பண்ணுறது எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்பீடு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். அடுத்த ஸ்டூடெண்ட் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது 63வது சம் கொஞ்சம் கிளியர் பண்ண கேட்டிருக்காங்க. ஸோ 63வது சம் என்ன அப்படிங்கிற பாருங்கள். ஒருவர் 7% வட்டி வீதத்தில் அவருடைய முதலீட்டில் 1/3 பகுதியையும் 8% வட்டி வீதத்தில் அவருடைய முதலீட்டில் 4/1 பகுதியையும் மீதமுள்ளதை 10% வட்டி வீதத்திலும் முதலீடு செய்துள்ளார். அவருடைய வருட வருமானம் ரூபாய் 561 எனில் அவருடைய முதலீட்டை காண்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் இந்த வருட வருமானம் அப்படிங்கிறது தனி வட்டி. ஓகே, அவருக்கு மொத்தமாக இப்படி பிரித்து அமௌண்ட்டு கொடுத்ததில் அவர் கிடச்சிருக்க மொத்த வருமானம் பார்த்திங்கன்னா தனி வட்டியானது 561. ஸோ அப்போது அந்த முதலீட்டு என்ன அப்படிங்கிற இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம அது எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பங்கு அப்படிங்கிறத எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அதுலேருந்து தான் மொத்த அமௌண்ட், அதாவது எக்ஸுங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அதுலேருந்து தான் 1/3 பங்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்களா. ஸோ 1/3 பங்கு அப்படின்னா x/3 அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? அதாவது 3/1 பங்கு எந்த அமௌண்ட்டு? முதலீட்டில். ஓகே, முதலீட்டில் 3/1 பங்கு அப்படிங்கிறபோது இந்த மாதிரி x × 1/3 நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? x/3ங்கிற கிடைக்கும். அதே போல் இந்த வார்த்தையை கவனிங்க. இந்த வேர்டை ஒரு ஃபார்முலாவை க்ரியேட் பண்ண தெரிஞ்சு அப்படின்னா அப்போ இருந்து உங்களால் ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். இந்த முதலீட்டில் 8% வட்டி வீதத்தில் அவருடைய முதலீட்டில் 4/1 பகுதியா, அப்போ அவருடைய முதலீடு எக்ஸு, அதில் 4/1 பகுதி. ஓகேவா? அப்போ இங்கே என்ன? x/4ங்கிற கிடைக்குமா? அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு x/4. இதுதான் அந்த 2 வட்டி. அதாவது x/3 அப்படிங்கிற அமௌண்ட்டுங்கிறது 7% வட்டி, x/4 அப்படிங்கிறது 8% வட்டி. மீதி இந்த 10% வட்டிங்கிறது என்ன? மீதமுள்ளதைன்னு மென்ஷன் பண்ணிட்டாரா. அப்போ மீதமுள்ள பங்கு மொத்த முதலீடு எக்ஸு, முதல் இதுக்கும் x/3ங்கிற அமௌண்ட்டு போயிடும்.
அடுத்து ரெண்டாவது 8%க்கும் x/4ங்கிற அமௌண்ட்டு போயிடும். அப்போ இதெல்லாம் நம்ம மைனஸ் பண்ணி கிடச்ச வேல்யூ தான் மீதமுள்ள அமௌண்ட்டு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மீதி எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? இதற்கான எல்சிஎம் வேல்யூவில் தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ முன்னாங்க 12 அப்படின்னு இருக்கும், இங்கே 12xன்னு இருக்கும், மைனஸ் 3ஓட 4 மல்டிபிள் பண்ணால் தான் 12, அப்போ மேலே 4ஆல் மல்டிபிள் பண்ணணும் 4x, மைனஸ் 4ஓட 3 மல்டிபிள் பண்ணால் தான் 12, அப்போ மேலே 3ஆல் மல்டிபிள் பண்ணணும் 3x. ஓகேவா? ஈக்குவல் டு இந்த என்ன மீதி அப்படிங்கிறத நம்ம அடுத்து நம்ம நோட் பண்ணோம். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? மைனஸ் 4x மைனஸ் 3x, அப்போது 12xோட மைனஸ் 7x. இதை நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ 12ல் 7 போன்ஸ் அப்படின்னா 5, 5x டிவைட் பை 12. இந்த வேல்யூ என்ன? இப்போ எப்படி நம்ம இந்த 3ல் 1 பங்கு, அதே போல் 4ல் 1 பங்கு அப்படின்னு சொல்லும்போது x/3 x/4 அப்படின்னு நோட் பண்ணோம். அதே போல் மீதமுள்ள அமௌண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா இந்த 5x டிவைட் பை 12. இந்த அமௌண்ட்டுக்கு தான் எத்தனை சதவீத வட்டி? 10% வட்டி. ஸோ இந்த 3 கான்செப்டை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ஆக்சுவலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன? இந்த வார்த்தை தான். என்ன? முதலீடு. 3ல் 1 பங்கு முதலீடுங்கிறது என்ன? x/3. 4ல் 1 பங்கு முதலீடுங்கிறது x/4. அதே போல் மீதமுள்ள அமௌண்ட்டுங்கிறது 5x/12. இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது அடுத்த பாயிண்ட் தான் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். அவருடைய 3 டிஃப்ரெண்ட்டு வட்டி சதவீதத்துலேயும் கிடச்சிருக்க மொத்த வட்டி அமௌண்ட்டு பார்த்தோம்னா 561. அப்போ இந்த பாயிண்ட் நம்ம எப்படி ஈக்குவேட் பண்ணணுங்கிறத மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டு கவனிங்க. x/3 அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருந்தோமா? ஸோ x/3ங்கிறது ஃபஸ்ட்டு முதலீடு, அதிலிருந்து 1% எல்லாம் ஆண்டு முடிவுங்கிற போது ஒரு வேல்யூ தான், இன்ட்டு 7% வட்டி. ஓகேவா? 7% வட்டி டிவைடட் பை 100. இது முதல் பங்குக்கான தனி வட்டி. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி நோட் பண்ணோம்? PNR டிவைடட் பை 100 நோட் பண்ணுவோமா? அப்போ 3 பங்கீடு அப்படிங்கிற போது 3 வேல்யூங்கிற வரும். இதோட மொத்த வருமானங்கிறது லாஸ்ட்டில் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 561க்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த பாயிண்ட்டு. இப்போ அடுத்த முதலீடு என்ன? x/4. அதற்கான வருடங்கிறது 1 தான். வட்டி சதவீதத்தின 8% டிவைடட் பை 100 ப்ளஸ் அடுத்தது எவ்வளோ முதலீடு? 5x/12 மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஒரு வருஷம் 10% வட்டி டிவைடட் பை 100. ஓகே? அப்போ 3 டிஃப்ரெண்ட் முதலீடுக்கும் அதுக்கு என்ன வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த PNR/100 தான் இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டு 3 நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த 3 ஆட் பண்ணுற அமௌண்ட்டு எதுக்கு? 3 வட்டி வீதமும் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 561க்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதை டிஃப்ரெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 7 × x 7x டிவைடட் பை 3 × 100 300 ப்ளஸ் அதே போல் தான் இங்கே 8 × x 8x டிவைடட் பை 4 × 100 400 ப்ளஸ் இங்கே 5x × 10 எவ்வளோ வரும்? 50x டிவைடட் பை 12 × இந்த 100 1200. இந்த வேல்யூ 561க்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோமா எல்சிஎம் எடுத்திருந்தோமா? அதே போல் தான் இங்கேயும் நம்ம இந்த 3 வேல்யூக்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இருக்கிற பெரிய நம்பர் என்ன? 1200 தான் இதற்கான எல்சிஎம்மாக வரும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா 300ஓட மடங்களே 1200 வரும், 4ஓட மடங்களே 1200 வரும். அதனால் டைரெக்டாக பெரிய நம்பரே எடுத்துக்கலாம். இப்போ 3ஓட எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 12 கிடைக்கும்? 4. அதே போல் தான் இங்கே மேலே 4ஆல். அப்போ 7 28x ப்ளஸ் இங்கே 400ஓட இன்ட்டு 3ன்னு பண்ணால் தான் நம்மளுக்கு 1200 கிடைக்கும். அதே போல் இதையும் 3ஆல். அப்போ 24x ப்ளஸ் இங்கே 1200 தான், இன்ட்டு 1 தான், அதே போல் மேலேயும் இன்ட்டு 1, அப்போது 50x. இந்த வேல்யூ 561க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இப்போ மேலே இருக்க எக்ஸ் வேல்யூலாம் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 28 ப்ளஸ் 24 எவ்வளவு? 52. 52 ப்ளஸ் 50 102. 102x ஈக்குவல் டு 561 இன்ட்டு, ஏன்னா இந்த வேல்யூ இந்த சைட் போகும்போது மல்டிபிளாக மாறும், 1200. ஓகேங்களா? இப்போ இதையும் நம்ம சிம்ப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு 3ஆல் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா 3 9 3 12. அடுத்தது
இங்கே இருக்க வேல்யூ நம்ம 3ஆல் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னு நினச்சோம்னா 4 12, அப்போ இங்கே 400 அப்படிங்கிற கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 34ஆலே டைரெக்டாக சிம்ப்ளை பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஃபஸ்ட்டு 2ஆல் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 1 வரும், அடுத்தது 7 17 அப்படிங்கிற கிடைக்கும். அடுத்தது இங்கே 200 அப்படிங்கிற கிடைக்கும். இப்போ 17ஆல் சிம்ப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ 17 ஒரு 17 17 இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 17 × 3 58ங்கிற 51 அப்படின்னு மாறுமா? ஸோ 51. இப்போ 30 + 21 51 3 டைம்ஸ் வரும். அடுத்து பேலன்ஸு பார்த்தீங்கன்னா மறுபடியும் 5ன்னு இருக்கும். அப்போது இங்கே 3 நம்ம மாற்றிக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ண வேண்டிய நம்பர் என்ன? 33 × 200. இதைத்தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ சிம்ப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுற நம்பர் எப்படி வேணால் இருக்கலாம். அது அவங்கவுங்க கன்வீனியன்ட்டு. நீங்கள் ஈஸியாக இதை விட இன்னும் பெரிய நம்பராகவே சூஸ் பண்ணி நீங்கள் எடுக்கிறதாலும் சிம்ப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதை நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ரைட். இப்போ 33 × 2 எவ்வளோ வரும்? 66ன்னு வரும். இந்த 00. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 6600 அப்படிங்கிற கண்டுபிடிச்சிருக்கோம். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? அப்போ இங்கே கொடுத்துருக்க டேட்டாஸை யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கரெக்டாக அந்த முதலீடு கான்செப்ட்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்படிலாம் புரிஞ்சு அடுத்து இந்த வருமானம் அப்படிங்கிறத 561 நம்ம எப்படி ஈக்குவேட் பண்ணுறோம், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து லாஸ்ட் ஒரே ஒரு சம் தான். அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஸ்டூடெண்ட் 67வது சம்முக்கு ஆப்ஷன் பி வருது. ஸோ அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 67வது சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அசலுக்கு தனி வட்டியானது அவ்வசலின் 1/25 மடங்கிற்கு சமம். மேலும் வருடத்தின் எண்ணிக்கையும் ஆண்டு வட்டி வீதமும் சமம் எனில் 4 ஆண்டுகள் முடிவில் கிடைக்கும் தொகை என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டில் கொடுத்துருக்க அந்த தொகை வேல்யூ என்ன அப்படிங்கிறதான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது. ஓகேவா? இது டிஎம்பிசி ஓல்டு கொஸ்டின். அதை ஓல்டு கொஸ்டினை செக் பண்ணும்போது அசல் வேல்யூ இந்த ஆப்ஷன் ஏ தான் இதற்கான சரியான ஆன்சர்னு வந்தது. ஸோ இதை எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு அவங்க கொடுத்துருக்க அசல் அமௌண்ட் என்ன? அசலோட பங்கு 1 பங்கு நம்ம எடுத்துக்கலாம், பியோட வேல்யூ. அப்போ தனி வட்டிங்கிறது அந்த அசலில் எத்தனை மடங்கிற்கு சமம்? அசல் வேல்யூவில் 1/25 மடங்கிற்கு சமம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மேலும் வருடத்தின் எண்ணிக்கையும் ஆண்டு வட்டி வீதமும் சமம் எண்ணில் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஸோ சமம்னு இருந்துச்சுன்னா 4 ஆண்டுகள் முடிவில் கிடைக்கும் தொகை என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 4 ஆண்டுகள் முடிவில் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறதுக்கு நம்ம ஃபார்முலாஸ் இங்கே இந்த தொகை அப்படிங்க மென்ஷன் பண்ணுறோமா? தொகை அமௌண்ட்டு பி ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ தான் தொகையை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா, அதை சப்ஸ்டிட் பண்ணும்போது அசல் வேல்யூங்கிறது 1 ப்ளஸ், ஏன்னா பிரின்சிபல் அமௌண்ட் நம்ம 1ன்னு எடுத்தோம். ஓகே, 1 + 1 × என் வேல்யூ 4 ஆண்டுகள். அதான் நாங்கள் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால் 4 ஆண்டுகள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆர் வேல்யூ இங்கே 2%. ஓகே, அது எப்படி 2% கண்டுபிடிச்சிருந்துருக்கோம் அப்படின்னா, ஏன்னா இது நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணனால தான் உங்களுக்கு டேரெக்டாக எந்த பார்ட் வந்துட்டு மிஸ்டேக்கு அதுக்கு பதிலாக என்ன பார்ட் இருக்கணுங்கிறத உங்களுக்கு நான் எழுதியிருக்கேன். ஓகே, என்னோடய புக்லேயே நான் எழுதியிருக்கேன். இப்போ இதில் எப்படி நம்ம அந்த ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஆண்டு வட்டி வீதமும் ஆண்டும் சமம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? வருடத்தின் எண்ணிக்கையும் ஆண்டு வட்டி வீதமும் சமம். அப்போ இதுவும் எக்ஸ் வேல்யூ, இங்கே கொடுத்துருக்க வேல்யூ எக்ஸ் வேல்யூ. ஓகேவா? ரெண்டுமே எக்ஸ் வேல்யூ. இந்த மாதிரி சமம் கொடுத்துருந்தாங்கன்னா டேரெக்டாக x² நான் மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தேன். எத்தனை மடங்கு அப்படின்னு பார்க்குறோம்? 1/25 மடங்கு × 100. அப்போ என்ன மடங்கு கொடுத்துருக்காங்களோ அதை × 100ன்னு மென்ஷன் பண்ணணும். இப்போ இதை சிம்பிளை பண்ணும்போது என்ன வரும்? 4ன்னு வரும். நெக்ஸ்ட்டு x² வேல்யூ 4 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 2. இதுதான் இந்த ஆர் வேல்யூ. அப்போது ஆண்டும் 2ஆக இருந்தது, அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் 2ஆக இருந்தது. ஓகேவா? அடுத்து தான் என்ன மாறி இருக்குது? ஆண்டு இங்கே மாறி இருக்குது. 4 ஆண்டுகள் முடிவில் கிடைக்கும் தொகையானது அப்படிங்கிற போது நம்ம இந்த தொகைக்குரிய ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். 2 ஆண்டுகள் 2 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நோட் பண்ணிடுறோம். ஸோ இதை சிம்பிளை பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 1 + 8/100ங்கிற கிடைக்கும். அப்போ 108/100ங்கிறது கிடைக்கும். ஓகே, 108/100ன்னு கிடைக்கும். இதை சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா 1.08 அப்படின்னு கிடைக்கும். ஸோ தொகை அப்படிங்கிறது அசலை போல் 1.08 மடங்கு.
இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி கிடையாது, ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணிட்டேன், இப்போயும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்தடுத்து ப்ராப்ளம்ஸ் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவங்களோட டவுட்டை கிளியர் பண்ணோம் அப்படின்னா நான் என்னோடய நம்பரே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த நம்பரில் கிளியராக ஃபோட்டோவோடு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் மட்டும் நீங்கள் நோட் பண்ண வேணாம், அது 2 வேலையாக இருக்க மாதிரி தெரியுது. அது கொஸ்டின் தேடிட்டு ஸோ இந்த கொஸ்டின் தான் அங்கே கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே இது நீங்கள் உங்களுக்குரிய கொஸ்டின் நம்பர் அதோட ஃபோட்டோவே நீங்கள் கிளியராக எடுத்து உங்களோட டவுட்டை அனுப்பிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.